இந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, அஜித் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வியாழக்கிழமைனா அறிவிப்பு வெளியாகும், படம் வெளியாகிறது அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி அரசியலில் வந்து வியாழக்கிழமை ஹீரோ அப்படின்னா அது வந்து பாமக கட்சியும் ராமதாஸ் ஐயாவையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராமதாஸ் ஐயாட்டு ஏதோ ஒரு அறிவிப்பு வந்துடும். என்ன அறிவிப்புனா அவர் பையனை வந்து கழுவி ஊத்துறது தான் அதில் கோராக இருக்கும், அதை தாண்டி எதுவும் புதுசாலாம் இருக்காது. அப்படி வந்து வியாழக்கிழமையாக இருந்த அந்த அறிவிப்புகள் வந்து இன்றைக்கே வந்து வந்திருக்குது, முன்கூட்டியே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வாரத்தோட முதல் நாளில் வந்து கோலாகலமாக இன்றைக்கி காலையில் வந்து அரசியல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாமக இந்த திங்கட்கிழமை என்னென்ன சம்பவங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசுவோம். இது முச்சந்தி. நான் உங்கள் முத்து பகவத். நான் பீட்டர் விஜய். பாமகவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்குது. அதில் வந்து கட்சியோட ராமதாஸ் தரப்பு தலைமை அவர் வந்து அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. வழக்கம் போல் அப்பா பையன் சண்டையை வந்து மேடை போட்டு பேசுகிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இன்றைக்குமே அது இருந்துருக்குது. உச்சக்கட்டமாக ரொம்ப கண்கள் கலங்கி வந்து பேசியிருக்கிறாரு. தூக்க மாத்திரை போட்டு தூங்கினா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ வயதான ஒரு தகப்பன் பிள்ளையை நினச்சி வருந்தக்கூடிய தமிழ்நாட்டிலே வந்து இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு தான் காரணங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. அம்மா கனவுல வந்தாங்க, உன் பிள்ளை நீ ஒழுங்காக வளர்க்கலன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க அந்த அப்பா பையன் சண்டை அப்படிங்கிற நோக்கியே போயிட்டு இருக்குது. ரொம்ப வருத்தம் அளிக்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் செயற்குழு தீர்மானம் எடுக்குது அப்படின்னா வந்து கட்சி வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்களை எடுத்துகிட்டு போனோம், இப்போ இருக்கிற ஆளும் கட்சி வந்து ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டி இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படியான சில விஷயங்களை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி தான் இந்த பொதுக்குழுங்கிறது இருக்கும். அதுவும் இந்த தேர்தலுடைய காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்னா தேர்தல் வியூகங்கள் சார்ந்த தீர்மானங்கள் வந்து அதில் முக்கியமாக இருக்கும். புதுசாக வந்து யாரை வந்து குறிப்பிட்ட முக்கியமான நபர்களை நியமிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் இருக்கும். அப்படியான ஒரு கூட்டமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நடந்த கூட்டம் இருக்குல்ல, முழுக்க வந்து அன்புமணியை அட்டாக் பண்ணுறது தான் முழு கூட்டத்தோடைய இதாகவும் இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப நான் வந்து பயங்கரமாக வேதனை அடைகிறேன், இப்படி ஒரு மகனை வந்து தப்பாக வளர்த்துட்டேன் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தது. அதோட கூடுதலாக சொல்லணுன்னா ராமதாஸுடைய மகள் ஸ்ரீகாந்தியும் வந்து இந்த ஏசி கார் யாரோடது, இந்த எம்பி பதவி உங்களுக்கு எப்படி கிடச்சிது, இந்த நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் போய் எப்படி இது பண்ணீங்க, அதுக்கப்புறம் மந்திரி பதவி உங்களுக்கு எப்படி கிடச்சிது, இதெல்லாம் யாரால் உங்களுக்கு கிடச்சிது, எல்லாமே வந்து அன்புமணிக்கு வந்து ராமதாஸ் கொடுத்த பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதும் அங்கே இருந்து ஆரவாரங்களும், அப்புறம் அவர் அழும்போது வந்து ராமதாஸ் ஐயா அழாதீங்க, மருத்துவரையான்னு சொல்லிட்டு கோஷம் விட்டுறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்கணுன்னா இப்போ எலெக்ஷன் இருக்குது, இப்போ கட்சியை வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை வந்து நிகழ்த்தும் போது மட்டும்தான் நம்ம கட்சி எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கும் ராமதாஸ் வந்து அன்புமணியை எதிர்த்து நிற்கிறதுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு களமாக இன்றைக்கி அமைச்சுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒன்று. அப்புறம் இன்றைக்கி கூட்டணி வந்து யாரோட அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு பார்த்தா அதையும் அவங்க அறிவிக்கலை. இன்னும் கூட்டணிக்கான இது அமையலை. கூட்டணிக்கான இதில் அமையலாம் ஒன்றும் இல்லை. கூட்டணிக்கு யாரும் இன்னும் அழைக்கல. இன்னும் கூட்டணிக்கு யாருக்குமே கூப்பிட ஒரு தயக்கம் இருக்கும்ல. அப்போ நீ ஓனர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யார் ஓனருங்கிறத முடிவு பண்ணுவாங்க, அப்புறம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த ஒரு ரீசன்னால தான் அதுவும் இழுத்து போகுது. இன்றைக்கி நடந்த கூட்டம் கூட முழுமையாக வந்து அன்புமணியை வந்து முழுமையாக ஓரங்கட்டுறதுக்கும் அடுத்தடுத்த அதிகாரங்களை யாரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறதுக்குமான இதாக இருந்துச்சு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா கௌரவ தலைவர், செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து கட்சிக்குள்ள ஒரு கூட்டணியோ அதுக்குள்ள ஒரு பூசல் இருக்கிறதும் ஓகே, வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு கட்சியை பிரதிபலிக்கிறதுங்கிறது அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வளராது அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸோட ஏதோ ஒரு அஜெண்டாக்குள்ள தான் இந்த ஒரு சுத்துவது நடக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் பேசுறது கூட நமக்கு அது வந்து எப்படி பேசுறேன்னு தெரியல. இப்போ ராமதாஸ் தரப்பு தலைமை, அன்புமணி தரப்பு தலைமை, இவங்க ஒரு பக்கம் போஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்க, அங்கே ஒரு பக்கம் போஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே எந்த தலைமையை கூப்பிட்டு பேசணும், 2 கட்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமான சூழல் நிலவிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு 2 நாள் வந்து ஒரு கட்சி வந்து அரசியலுக்கே வந்து லீவு விட்டாங்க தெரியுமில்ல. அவங்க அடிக்கடி லீவ் விடுறது தான். ஆமாம், அடிக்கடி லீவ் விடுறது, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறது, திடீர்னு ஆக்டிவேட் ஆகி வர்றது அப்படிங்கிறது எப்போது இருக்கும். அப்படி 2 நாள் அரசியலுக்கு லீவ் விட்டு சினிமா மோட வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து தாவைக்கா தான். மலேசியாவே வந்து மிரண்டு போயிடுச்சு அப்படிங்கிறதும் ஹல்லோல பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கோலாலம்பூரே வந்து கோலாகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நம்ம நெட்டில் பார்க்குறோம். சம்பவங்கள் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எதுகை முனையாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப காமெடியான விஷயங்கள் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து மலேசியாவில் அந்த ஏரியாவில் எங்கேயுமே ஹோட்டலே புக் பண்ண முடியல, எல்லா ஹோட்டலும் ஃபுல் ஆயிடுச்சு. வந்து தளபதி
தளபதி வந்ததுனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மொத்த மலேசியாவும் திரண்டுருச்சு, நீங்கள் தங்கணும்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஹோட்டல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க. மலேசியா ஹிஸ்ட்ரியிலே இப்படிலாம் நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் 2ன்றது வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்குமான அந்த ஹாலிடே பீரியட் தான். ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் வெக்கேஷன் போகக்கூடிய ஒரு டைம், நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக போவாங்க. யூஸ்வலாகவே மலேசியாவில் அப்படி தான் இருக்குமா. அந்த நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உடனே எங்கள் அண்ணன் காலடி எடுத்து வச்சதுனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட பரவாயில்ல, மலேசியான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். இங்கே நம்ம நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக மார்கழியில் மக்கள் இசை அந்த ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இனாகிரேட் பண்ணுற அன்னைக்கான அந்த போஸ்ட்டில் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் ஜனநாயக ஆடியோ லான்ச் டைவர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை நிகழ்ச்சியாக வைப்பீங்க நீங்கள். கனிமொழி அவர்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுனால இவங்க குறிப்பிட்டு இதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வருஷம் டிசம்பர் ஆச்சுன்னா மார்கழியில் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு மயிலாப்பூரை வந்து மிரள வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை வந்து இன்னைக்கு வந்து மலேசியாவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு 6-7 வருஷம் நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சி இது. அங்கே போய் கமெண்ட் பண்ணி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது, அந்த மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இமிகிரேஷன் ஏரியாவில் அந்த பார்டரில் வந்து டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏதோ 2021 உள்ள ஃபோட்டோவெல்லாம் இப்போ எடுத்து போடுறாங்கன்னு ஒரு செயலியும், யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் டிராஃபிக்ங்கிறது இயல்பாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து செய்தியாக பரப்புறது அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொன்று அந்த ஸ்டேடியம் கூட ஏதோ ஒரு 100% ஃபுல் ஆகலையா, அதில் ஒரு பாதி ஸ்டேஜ் அவங்க மறைச்சு தான் ஸ்டேஜே போட்டுக்கிறாங்க. மீதி உள்ள ஸ்டேஜில் தான் வந்து ஈவெண்ட் நடந்திருக்குது. அவ்வளோ கூட்டம்லாம் ஒன்று கூடல, எதுக்கு அவங்க மலேசியாக்காரங்களே அவ்வளோலாம் கூடலையே, எதுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க நெட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். அந்த கூட்டத்தில் இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குரிய நண்பர் ஒரு வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ வந்து வீடியோ பார்க்காம ஆடியோ மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், உள்ளே பேசுறது ஹியூமன் தானா இல்லை வேற ஏதாவது அனிமல்ஸான்னு தெரியாத அளவுக்கு அந்த சவுண்டு இருந்துகிட்டு இருக்குது. தளபதி அப்படின்னு சொல்லி போட்டு எக்கச்சக்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது. இவங்க வந்து கோவம் வர போடுறாங்க, தற்கொலைன்னு சொல்லாத முட்டாள்னு சொல்லான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆட்கள் அப்படி வேற எப்படி என்ன கேட்டகரியில் டிஃபைன் பண்ணுறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மலேசியா வரைக்கும் இந்த குணம் அப்படிங்கிறது வந்து நீண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி இருக்கு தளபதின்னு வெறியாவது எனக்கு. தளபதி மலேசியாக்கு வந்துட்டாரு. மலேசியா போனது ஒரு இது, திரும்பி வரும்போது அவருக்கே வந்து இந்த சுப்பிரமணியம் வர படத்தில் வர மாதிரி தான் சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ஸ்டாம்பிட்டால ஒரு 41 பேர் வந்து கரூரில் உயிரிழந்து ஒரு ஒரு நமக்கு ஓரமான ஒரு சம்பவங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். தமிழ்நாடோட வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி நிகழலை, இப்படி நிகழக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அதே விஜய் அவர்கள் வந்து சென்னை விமான நிலையத்திலேருந்து இறங்கி அவர் காருக்கு போகிற தூரத்துக்குள்ள அவர் தடுமாறி கீழே விழுறாரு. ஒரு 10-15 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு செகண்ட்ல நடந்த இன்சிடென்ட்லேயே வந்து ஆள் வந்து நில குலைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கரூரில் அவர் கண்ணு முன்னாடி அவரை சுற்றி அவரை பார்க்க வந்து ஒரு 40 பேர் இறந்து போனாங்க. அவர் கண்ணு முன்னாடி தான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. அவ்வளோ கூட்டத்தையும் அவங்க நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, அலைபாஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் கண் முன்னாடி பார்த்துட்டு இருந்தார்ல. நேற்று அந்த ஒரு செகண்டில் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பாரு அந்த கூட்டம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறத. விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக நம்புவோம். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன கேலி கூத்துகள் நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்திக்கு போகலாம். அடுத்ததாக காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பேசின ஒரு விஷயம் பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்குது. கடன் வாங்குறதுல வந்து தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட வந்து அதிகமாக வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு. அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு காங்கிரஸ்குள்ளேருந்தே நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அவங்க வந்து தாவைக்கில் இணைய போகிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்குது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து நம்ம கவனிக்கிறோம். சமீபத்தில் தாவைக்கா கட்சியோட பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறாரு, பேசுகிறாரு அப்படிங்கிற சில செய்திகளையும் நம்ம வந்து பார்க்குறோம். இதை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டணி வந்து உடைக்கிறதுக்கான சில வேலைகள் வந்து நடக்கும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து செல்வ பெருந்தகை வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதிலே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சிக்குள்ள பாஜகவுடைய ஆட்கள் 1-2 பேர் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து மேலிடத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோடைய தமிழ்நாடு மாநில தலைவரே வந்து சொல்கிறார். தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது, நாங்களும் கூட்டணியில் தெளிவாக தான் இருக்கோம், கூட்டணியில் நாங்கள் கேட்போம், 100 சீட்டு கேட்போம், 40 சீட்டு இப்போ எவ்வளோ வேணாலும் கேட்போம், கேட்குறது எங்கள் உரிமை, நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பேசி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். அதனால் வந்து அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. இது வந்து மறைமுகமாக வெளியே இருந்து யாரோ பண்ணுற சூழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதே மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா வந்து விசிகால இருக்கும்போது தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கும்போது அதே திமுகவை எதிர்த்து பேசி திரும்ப அங்கேருந்து கிளம்பி தான் தாவிக்க போனார். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சுய லாபத்துக்காகவும் அவங்கள லைம்லைட்டுக்குள்ளே நிறுத்திக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு வேலைகளை செய்வாங்க.
அப்படியான ஒரு வேலையாகவும் இது இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை ஒரு கட்சியோட நிலைப்பாடாக பார்க்க தேவையில்ல. திமுகல இருந்து காங்கிரஸ் வெளியேறுது அப்படின்னா அது வந்து மேலிடத்துல இருந்து அறிவிப்பு வரணும். ஏன்னா ஆனால் மேலிடத்துல வந்து டெல்லியோட கனிமொழி அவர்களும் எம்பிக்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கூட்டணியில் எதுவும் விரிசலாம் அது அங்கேருந்து தான் பிரதிபலிக்கணுமே தவிர இங்கே பேசுகிற நபர்கள் வந்து நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணுமா அப்படிங்கிறது தான். இப்போ இதை பயன்படுத்திட்டு திமுகவும் காங்கிரஸும் பிரியுது அப்படிங்கிற சில விஷயங்கள் வரும். எப்படி வந்தாலும் இது எல்லாமே வந்து இந்த தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் தான். இதை வந்து வதந்திகளாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு தனி நபருடைய லைம்லைட்டில் வரதுக்காகவும் அவங்க வந்து சுயலாபத்துக்காகவும் அதை வந்து பண்ணக்கூடியதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனைக்கு வந்து நம்மளுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஆலுஷா நவாஸும் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து காங்கிரஸ் வந்து மற்ற எந்த கட்சியோடையும் பலமான கட்சியோடையும் கூட்டணி அமைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க வந்து பிஜேபி வந்து செய்கிற ஒரு வேலையாக இது வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் திமுக தரப்புலேருந்து இது வந்து ஒரு கவனம் திசை திருப்புற ஒரு வேலையாக தான் இதை பார்க்கணும். இதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜயை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உரிமையெல்லாம் திட்டியிருக்கிறாரு. நாவடக்கம் வேணும், வந்து கொஞ்சம் கூட்டம் வருதுன்றது இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு. என்ன காரணம் பார்த்தோம்னா அதிமுக அவர் பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க கோவத்துக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்கிறனால அதிமுக எப்படி இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் பேசியிருக்கிறாரு. நாங்கள் தான் முக்கியமான கட்சி, எங்கள் எடப்பாடி தான் வந்து அடுத்த முதலமைச்சர் வரப்போறாரு, அப்பெல்லாம் பேசக்கூடாது, நாவடக்கம் வேணும், கூட்டம் வருன்றதாக பேசக்கூடாது, வந்து நயன்தாரா கூட தான் கூட்டம் வரும், வடிவேலு கூட தான் கூட்டம் வரும், நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல் முறையாக கொந்தளிச்சிருக்காரு, கோவப்பட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து இப்போ அதிமுக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க. எல்லா செய்தியும் வந்து ஒன்று திமுகவை சுற்றி இருக்குது, இல்லைனா வந்து தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி இருக்குது, விஜய் அவர்களை சுற்றி இருக்குது. அப்படிங்கிற இந்த இடத்துல நாங்களும் ஃபீல்டில் தான் இருக்கோம், எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதனால தான் வந்து எடப்பாடி ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒன்று பேசி பேசி மாட்டிக்கிறாரு. இப்போ வந்து அங்குள்ள பழைய முன்னாள் அமைச்சர்களும் வந்து நாங்கள் அமைச்சர்களாக ஒரு காலத்தில் இருந்திருக்கோம், ஆனால் எங்களை உங்களுக்கு அப்போ இருக்கும்போதே நமக்கு தெரியல அவங்க அமைச்சராக இருந்தாங்களான்னு. இப்போ வந்து முன்னாள் அமைச்சராக நாங்கள் இருந்திருக்கிறோம், மறுபடியும் நாங்கள் வந்து போட்டி போட வரோங்கிறதுனால இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏதாவது ஒன்று வேணுமே, நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி ஆகணுமே, தம்பி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து பேசுகிறதா. அப்படி வந்து சரி பழைய விஷயத்தான் கிளறுவோம், விஜய் வந்து நம்ம எப்படி சேர்க்காம சொல்லலாம், எங்களையும் வந்து அவர் எதிர்கட்சியாக நிறுத்தணும்ல, எங்களையும் போட்டின்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு நம்படிக்கே வந்து ஏதாவது ஒன்று பேசுறது தான். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டணிக்கு வந்தாலும் வருவாருன்றதுக்காக கொஞ்சம் அவரை பற்றி எதிர்த்து பேசாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களேன்னு தெரியல. அதனால சரி அடிப்போம்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்ததாக இன்னைக்கு வந்து ஒரு நேற்று மலேசியா டூர் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து டெல்லி டூருக்கு வந்து தாவைக்கா வந்து கிளம்பியிருக்கிறாங்க. நல்ல ஸ்வெட்டர்லாம் போட்டு சச்சின் படத்தில் விஜய் வர மாதிரியே வந்து ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு வீடியோ வந்து பார்த்தேன். ஆதவ வச்சு நடந்து போகிறாரு சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே. பின்னாடியே நிர்மல் அப்புறம் புசியானதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஒரு பிக்னிக் மோட்ல தான் இருந்தாங்க. கரூரில் நடந்த 41 பேர் இறந்த அந்த ஸ்டாம்பிட்காக விசாரணை, அந்த விசாரணையை அட்டன் பண்ணுறதுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்து போயிருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வெற்றி பாதையில் போராடாங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிருந்தாங்க. தொடர்ச்சியாக வந்து இந்த விசாரணை வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் செஞ்சாகணும். அதை நீங்கள் செய்யலைன்னா அப்பப்போ விசாரணைக்கு கூப்பிடுவோம், நீங்கள் வந்து பேசணும், அப்போ நாங்கள் மிரட்டுவோம், அப்புறம் நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. இந்த ஒரு லூப்குள்ளே தாவைக்காவை எப்போ வச்சுக்கணும், ஒரு பதட்டத்துக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக சும்மா இழுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ பார்த்து கடிவாளத்தை இழுத்து பார்த்து செக் பண்ணிக்கிறது. அப்படியான ஒரு இதாக தான் இதுவும் இருக்குது அப்படிங்கிறது தான். பொதுவாக தேர்தல் டைமில் வந்து இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிறதா. ஆனால் திமுகவில் வந்து தேர்தல் இருக்கோ இல்லையோ தொடர்ச்சியாக வந்து இந்த மக்களை சந்திக்கிறதும் நிர்வாகிகளை வந்து சந்திக்கிறதும் திமுகவுடைய கொள்கைகளை திருப்பி திருப்பி மறுபடியும் மக்கள்கிட்ட பேசுகிறதும், இயக்கம்ங்கிறது எப்போவுமே இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சமீபத்தில் அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தி அதை வந்து தேர்தலுக்காக அவங்க நடத்தலை, முழுக்க முழுக்க இளைஞர்களை அரசியல்படுத்துறதுக்காகவே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு. அது பயங்கரமான ஒரு ஹிட்டு. அதே நேரத்தில் ஒரு முற்போக்கு புத்தக காட்சியும் அதோடு சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தா சமீபத்தில் திருவண்ணாமலையில் இளைஞரணியோடைய நிர்வாகிகள் சந்திப்பு வந்து நடந்தது. 1,30,000 பேர் கலந்து கொண்ட நிர்வாகி சந்திப்பு. ஆக்சுவலி அங்கே வந்து காசு கொடுத்துலாம் யாரையும் கூட்டல. பொதுவாக அரசியல் கட்சியில் வந்து ஒரு கூட்டம் அப்படின்னா அது காசு கொடுத்து கூப்பிட்டுறது அப்படிலாம் இல்லாமல் நிர்வாகிகள் மட்டுமே ஒரு ஜோனில் இருந்து 1,30,000 வர்றாங்க அப்படிங்கிறது வியப்பாக பார்க்கப்பட்ட சமயத்தில் இப்போ வந்து சமீபத்தில் அடுத்ததாக வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு மகளிரணி மாநாடு வந்து நடக்குது. அந்த மகளிரணி மாநாடு குறைஞ்சது ஒரு 1,50,000 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அவருடைய ஏரியாங்கிறதுனால அவர் அதை வந்து
ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து கூட்டங்கள் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக வந்து மக்கள் சார்ந்து பேசுகிறதும் இயக்கங்கிறதும் திமுக பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு வந்து நடக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்புரை ஆற்றுறாங்க, பேசுகிறாங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நீ கல்லூரியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து மகளிர் சுய உதவிக்குழு வரைக்கும், வேலை வாய்ப்பு வரைக்கும் எல்லா இடத்துலையும் மகளிருக்கு முடிவு அளிக்கிறது. பேருந்தில் வந்து கட்டணமில்லா பயணமாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. சமீபத்தில் அது சார்ந்த ஒரு நிகழ்ச்சி கூட ஒன்று நடந்தது, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கவனம் ஈர்த்தது. ஒவ்வொரு வயதினரும் தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் எவ்வளோ பயனடைகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ சிறப்பு திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இயக்கி கொடுக்குது, மகளிரை வந்து முன்னேற்றத்துக்காக என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் நேரில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பேசுகிறத கேட்கும்போது அவ்வளோ நெகிழ்வாக இருந்தது. அதே டைட்டில் இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக எப்போவுமே வந்து நிர்வாகிகளையும் சரி, தொண்டர்களையும் சரி, பொதுமக்களையும் சரி எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அந்த ஒரு இன்டெலெக்சுவல் மூவ்மெண்ட் மாதிரி அது ஒன்று போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த ஆட்சியில் எவ்வளோ தூரம் இருந்திருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துலையுமே தேர்தல் வருது அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. எஸ்ஐஆருடைய வரைவு வாக்காளர் பட்டியல் சமீபத்தில் வெளியாச்சு. வெளியானதுக்கு அப்புறம் வந்து கடந்த 2 தினங்கள், கடந்த சனி ஞாயிறுகளில் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்கள், நீக்கப்பட்ட பெயர்களை இணைக்கிறதுக்கான சிறப்பு முகாம் நடந்தது. அந்த சிறப்பு முகாமில் 5,43,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம வந்து தொடர்ச்சியாக எஸ்ஐஆரை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதுலேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீட் வந்து இங்கே நமக்கு வந்து சிக்கலாக இருக்குனாலும் அப்போ நீட்டை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, மாணவர்களுக்கு வந்து சிறப்பு பயிற்சியை வந்து அரசே கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்த மாதிரி எஸ்ஐஆரையும் வந்து அதையே மீண்டு வரணும், தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான விழிப்புணர்வுகளும் தமிழ்நாட்டில் நடக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் வந்து 5.43 லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அடுத்த வாரங்களில் ஜனவரி 3-4 தேதிகளையும் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கு. ஸோ அந்த முகாம்லேயும் கலந்துக்கிட்டு தகுதியான அனைத்து வாக்காளர்களும் வந்து தங்களுடைய பெயரை இணைச்சிக்கிட்டு ஓட்டை வந்து பதிவு பண்ணோம். ஓட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து தமிழ்நாட்டில், நம்ம வந்து இந்தியாவில் வாக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஓட்டுனால வந்து ஆட்சியை இழந்தவங்களும் இருக்கிறாங்க, ஆட்சியை வென்றவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஓட்டை வந்து கவனம் செலுத்துகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து தகுதியான நபர்கள், வாக்காளர்களை தன்னுடைய பெயர்களை வந்து இணைச்சிருங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். சொல்லிட்டு ஒரு விளையாட்டு செய்தியோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நிகழ்ச்சியோட எண்டில் விளையாட்டு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்க ஒரு கூட்டத்தில் வந்து அவர் அந்த வேனில் போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு அட்டை. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அஜித் குமாரோட ஃபோட்டோ. ஒரு பக்கம் அஜித், ஒரு பக்கம் இபிஎஸ், 2 பேரும் போட்டு நடுவில் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன்லாம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து செய்தி அப்படி சொல்கிறாங்க பார்த்தா அஜித் ரசிகர்கள் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கொடுத்தாங்களா? அப்படிதான் அந்த செய்தியாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு கூட்டத்தில் வந்து தாவேக்கா துண்டு போட்டுக்கிட்டு சில இளைஞர்கள் வந்திருந்தாங்க. தாவேக்கா கொடி பறக்குது அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பிள்ளையார் சொல்லி வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால இப்போ புது பிள்ளையார் சொல்லியா அஜித்தை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்களுக்கு வந்து யாரு வியூகம்லாம் வகுக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவருக்கு புரிஞ்சிருச்சு, ரசிகர்கள் தான் வந்து இப்போ வந்து இளைஞர்களாக இருக்கிறாங்க, ரசிகர்கள் தான் வந்து அவங்கள வந்து கவனம் ஈர்த்தாலே வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கணக்கை வந்து அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து கொடி வந்துருச்சு சேர்ந்துருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஓகே, விஜய் இல்லைன்னு அஜித்தை பிடிச்சிடலாம், அவருக்கு அதான் ஆப்போசிட்டு, இவரை பிடிச்சி இவருடைய வாக்காளர்களை நம்ம ரசிகர்களை வந்து தப்பு பக்கம் இழுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அஜித்தோட புகைப்படம்லாம் கொடுத்து இது பண்ணுறாரு. அநேகமாக வியூ வகுப்பாளர்கள் வந்து அடுத்த கட்டமாக அஜித் கூட ஒரு கார் ரேசிங் போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பேச 2 பேரும் சேர்ந்து காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியான பல சம்பவங்கள் அரசியலில் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வந்து நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தேர்தல் நெருங்குற சமயம் அப்படிங்கிறதுனால இன்னும் பல செய்திகள் வரும், பல வெட்டுக்குத்துகள் வந்து அரசியல் கட்சிகளை வந்து மாற்றங்களாக நிகழும். எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து முச்சந்தி ஷோக்கு ஆதரவு கொடுங்க. மாடர்ன் தமிழ்நாடு ஃபேஸ்புக் பேஜையும், ட்விட்டர் பேஜையும், இன்ஸ்டா பேஜையும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.